மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து கரெக்ட்டா மே 2026லேருந்து குரு வந்து மிதுன ராசிக்கு வரார். அப்போ உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, இந்த ஜான்வரி டூ மே முதல் வந்து ரிஷபத்தில இருக்கிறப்போ, மிதுனத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, செலவுகள் அதிகமா இருக்கும். ட்ராவல் நல்லா பண்ணுவீங்க. ட்ராவலிங்க்கே செலவுகள் ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து எப்படின்னா, "ஐயோ! என்னடா இவ்வளோ செலவாகுது?" அப்படிங்கிறப்போ, அது சுபவிரய செலவா தான் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட கர்மா ட்ராவல் பண்ண உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆன்மீக ரீதியா நெறைய கனெக்ஷன் வரும். அதோட இந்த ஆன்மீக பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த தடவ மிதுனத்துக்கு நடக்கும். சில மிதுன ராசிக்காரங்களுக்குலாம் வந்து சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி கிடைக்கிறது. சித்தர் சம்பந்தமான விஷயங்கள் நெறைய கண்கூட பார்க்கறது, சித்தர் ஸ்தலங்களுக்கு போகுறது, உங்களுக்கு வந்து தெய்வீக ரீதியான கனவுகள் வருது. ஏன்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கர்மா ஷிஃப்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி அது 2025லயே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதோடைய தெளிவு நிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த தெளிவு நிலை வந்துரும். ஓ! இதுக்காகத்தான் இவ்வளவு பயணங்கள் நான் பண்ணுனனா? இதனால தான் இவங்கள நான் போய் பார்த்தனா? அப்படின்ட்டு எல்லாமே கனெக்ட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான சித்தர்கள், ரிஷிகள வந்து நீங்க கரெக்ட்டா புடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது.